நீங்க கிரிக்கெட் பார்க்குற ஆளா இருந்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த மிட் டேல நடக்கிற டெஸ்ட் மேட்ச் அப்பம்போது பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் மூஞ்சில வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த சன்னால ஏற்படுற ஸ்கின் டேமேஜ வந்து அவாய்ட் பண்றதுக்காக வந்து அப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சன்னால வந்து ஸ்கின் பேர்ன் ஆறது, டேனிங் ஆறது, ப்ரீமெச்சூர் ஏஜிங், அட்வான்ஸ்டான ஸ்கின் கேன்சர் வரைக்கும் அவாய்ட் பண்றதுக்காக இந்த சன்ஸ்கிரீன வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன் எக்ஸ்போசர்ஸ்னால இந்த ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட் ஆயிரும். அதுக்காகவும் இந்த சன்ஸ்கிரீன வந்து அப்ளை பண்ணுவாங்க. நீங்களும் இது மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ற ஆளா இருக்கீங்கன்னா, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா, அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஆடுவாங்க. அதாவது ஃபுட்பால், வாலிபால், ஹாக்கி, கிரிக்கெட் இது மாதிரியான அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக ஆடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் பண்ணுவாங்க, ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ல வந்து ட்ரெக்கிங் போவாங்க. இந்த மவுண்டன்ல ட்ரெக்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மவுண்டன்ல ட்ரெக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சன் எக்ஸ்போசர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சன்லேருந்து வர யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணுமானா அது மட்டும் பண்ணாது. நிறைய யூவி ரேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன்ல பட்டு அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகியும் இன்டெரக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணும். இது மாதிரியான ட்ரெக்கிங்லாம் நீங்கள் கண்டிப்பாக போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இது மாதிரி அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக பண்ணுற நீங்கள் ஆளாக இருந்தால் அதுக்கான சன்ஸ்கிரீன் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த சன்ஸ்கிரீனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பனானா ஸ்போர்ட்ஸ் அல்ட்ரா SPF 50+. SPFனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர். இந்த சன்ஸ்கிரீனில் சன் ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50+ இருக்குது. இந்த சன்ஸ்கிரீனை வந்து எதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஒரு லாங் ஹவருக்கு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சன்ஸ்கிரீன் தான் இந்த பனானா ஸ்போர்ட்ஸ் அல்ட்ரா SPF 50+. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA அண்ட் UVB ரேஸ் இந்த ரேஸ் கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா ப்ரொடெக்ஷன் கொடுக்குற ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனா இந்த சன்ஸ்கிரீன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட். மற்ற சன்ஸ்கிரீன்லாம் என்ன ஆகும்னா நம்ம நார்மலா அப்ளை பண்ணிட்டு வெளில போவோம். அப்ளை பண்ணிட்டு வெளில போனதுக்கு அப்புறம் ஸ்வெட் ஆறனால அந்த சன்ஸ்கிரீன்லாம் பார்த்தீங்கன்னா போயிடும். ஆனா இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறனால நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு அதிகமான லாங் ஹவருக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலும் கூட வாட்டர் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறனால இது பார்த்தீங்கன்னா லாங் ஹவருக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கும். இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் அண்ட் நான் கிரேசி. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீனை வந்து நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணதுக்கு பிறகு எந்த ஹெவி ஃபீலிங்ஸும் இல்லைங்கிறாங்க. அதாவது நிறைய சன்ஸ்கிரீன் வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும்னா ஏதோ வெயிட் ஆன மாதிரி இருக்கும். அதாவது ஏதோ ஹெவி ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எந்த ஹெவி ஃபீலிங்ஸ் இல்லாம குயிக்கா அப்சர்வ் ஆகிறதா சொல்றாங்க. இந்த சன்ஸ்கிரீன்ல உள்ள ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ்னா என்னென்ன சொல்லலாம்னா ஆவபென்சோன் பார்த்தீங்கன்னா 2.7% இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சன்ல இருந்து வர UVA ரேஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஹோமோசலைட் பார்த்தீங்கன்னா 7.5% இருக்கு. இது வந்து சன்ல இருந்து வர UVB ரேஸ் கிட்ட இருந்து நம்மள வந்து ப்ரொடெக்ஷன் பண்ற ஒரு UV ஃபில்டரா வந்து செயல்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் செலக்ட் பார்த்தீங்கன்னா 4.5% இருக்கு. இது வந்து UVB ரேஸை வந்து அப்சர்வ் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்டோக்ரிலின் இது பார்த்தீங்கன்னா 5% இருக்கு. இது வந்து சன்ல இருந்து வர UVB ரேஸ் கிட்ட இருந்து நம்மள வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுது. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா கிளிசரினை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கனால நம்ம ஸ்கின்ல உள்ள மாய்ச்சரை வந்து பேலன்ஸ் பண்ணுது. இந்த சன்ஸ்கிரீனுக்கான அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அதாவது அமேசான், நைகா, பிளிப்கார்ட் இது மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல இந்த சன்ஸ்கிரீனை நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த சன்ஸ்கிரீனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனுக்கான ப்ராடக்ட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த சன்ஸ்கிரீனை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறீங்கன்னா பண்றதுக்கு முன்னாடி 15ல இருந்து 30 நிமிஷம் முன்னாடி வந்து இந்த சன்ஸ்கிரீனை வந்து கண்டிப்பா நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு லாங் ஹவர் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த சன்ஸ்கிரீனை வந்து நீங்க ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இந்த சன்ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களோட ஐயை சுத்தி உள்ள அந்த பார்ட் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை வந்து நீங்க அப்ளை பண்ண வேணும். இந்த சன்ல இருந்து வர UV ரேஸ் கிட்ட இருந்து உங்க ஸ்கின்னை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்தெந்த பகுதியிலலாம் இந்த கிளாத்னால கவர் ஆகாம இருக்கோ அந்த பகுதியிலலாம் நீங்க சன்ஸ்கிரீன் வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணி ஆகணும். எந்தெந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ், நெக்கு, அதுக்கப்புறம் நெக்கு சுத்தி உள்ள பேக் பார்த்தீங்கன்னா ஹேண்டு, அதுக்கப்புறம் டாப் ஃபுட், லிப் பாம் எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். இந்த வீடியோல யாரெல்லாம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிக நேரம் பண்றீங்களோ அவங்களுக்கான சன்ஸ்கிரீனை பத்தி இந்த வீடியோல வந்து டீடைலா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகப்பரு இருக்கும். யாருக்கெல்லாம் முகப்பரு இருக்கோ அவங்களுக்கான ஒரு சன்ஸ்கிரீனை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல உள்ள வீடியோ வந்து கிளிக் பண்ணி அதுல உள்ள சன்ஸ்கிரீனை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கோங்க.